ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட 152வது எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி டிடெக்டிவ் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 151 எபிசோட வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து டிடெக்டிவ் கோனன் சீரிஸ் சொல்லி தனியாக லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதில் வந்து செக் பண்ணுவாங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா சொனோகோ ரான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகும்பொழுது பயங்கரமான மழை பெஞ்சுக்கு இருக்கு. ஸோ வீட்டுக்கு போறதுக்கு ஒரு பஸ்ல வந்து ஏறுறாங்க. ஸோ ஏறின கொஞ்ச டைம்லயே ரான் வந்து தூங்கிடுறான். ஸோ அடுத்த ஸ்டாப்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரியவர் வந்து ஏறாரு. ஸோ அவர் நடக்கும் பொழுது ரானோட கூட இடிச்சு ரான் வந்து எழுந்திருச்சிடறான். ஸோ இந்த பெரியவர் வந்து, நீ அந்த ஃபேமஸ் டிடெக்டிவ் மோரியோட மகன் தானே, என்னோட பேர் வந்து சிட்டாரா ஜூகிஷி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில இருக்க அந்த மழை தண்ணியிலேயே பேர் எழுதுறாரு. ஸோ ரான் வந்து, என்னோட பேரு ரான் மோரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அதே மாதிரி எழுதுறான். ஸோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சிட்டாரா வந்து நம்ம ரானோட ஹேண்ட்பேக்கையே ஒத்து பாத்துக்கிருக்காரு. ஸோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டாப்ல ஒயிட் கோட் போட்டு கண்ணாடி போட்டிருந்த ஒரு நபர் ஏறாரு. ஸோ அவர் வந்து நம்ம ரானையும் அந்த பெரியவரையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரான் மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ சொனோகோ வந்து, ரான் சீக்கிரம் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிக்கிருக்கான். அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா ரான் வந்து, சொனோகோ என்னோட பக்கத்துல ஒரு பெரியவர் இருந்தாரே, அவரை நீ பாத்தியா அப்படின்னு சொல்றப்ப சொனோகோ வந்து, நான் யாரையும் பார்க்கல, நீ ஏதாச்சும் கனவு கண்டியே என்ன அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரான் இறங்கும் போது அந்த பஸ் டிரைவர்கிட்ட வந்து விசாரிச்சுக்கிருக்கான். ஒரு பெரியவர் முராமச்சி ஹாஸ்பிட்டல் கிட்ட எதுவும் இறங்கினாரா அப்படின்னு சொல்றப்ப அந்த டிரைவர் வந்து, இல்லப்பா நான் பல பேரை பாக்குறேன், எனக்கு ஞாபகம் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரானும் சொனோகவும் இறங்குறாங்க. பட் ஆனா ரானுக்கு வந்து அந்த பெரியவருக்கு என்னாச்சுன்ற விஷயம் தெரியாம தலையே வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. ஸோ அதனால மறுபடியும் ரானும் சொனோகவும் டாக்ஸி பிடிச்சு அந்த முராமச்சி ஹாஸ்பிட்டல் ஸ்டாப்புக்கு வந்து போய் தேடுறாங்க. சொனோகோ வந்து, எதுக்காக இப்படி தேடிக்கு இருக்க அவரை அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து, அவருக்கு என்னோட அப்பாவை பத்திலாம் தெரிஞ்சிருக்கு, என்னோட பேர் கூட தெரிஞ்சிருக்கு சொனோகோ அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரானும் சொனோகோவும் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிக்கிறாங்க. பட் ஆனா அந்த பேர்ல யாருமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சொனோகோ வந்து, ரான் நீ முதல்ல உன்னோட வீட்டுக்கு போ, ஒருவேளை அந்த பெரியவர் உங்க அப்பாவை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்திருந்தாருன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரான் வந்து வீட்டுக்கு போயிடுறா. சோ நடந்த விஷயத்த வந்து மோரிசன்ட்டையும் நம்ம கானன்ட்டையும் சொல்லிக்கிருக்கான். சொனோகோ கூட இது என்னோட கனவா இருக்குன்னு தான் சொல்றா அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து, பின்ன கனவா இல்லாம என்ன, யாருன்னே தெரியாத ஒருத்தன் உன்கிட்ட என்னை பத்தி விசாரிச்சானா, அதுக்கப்புறம் திடீர்னு காணாம போனதா சொன்னா, இது கனவா தானே இருக்க முடியும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து, ரான் உன்னோட பேக்ல என்ன டிஸ்க் அது அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து, ஒருவேளை அந்த பெரியவரோட தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசா கிட்ட கொடுத்து செக் பண்ண சொல்றாங்க. பட் ஆனா ஆகாசா வந்து அதுல பாஸ்வேர்டு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து, அப்படின்னா அதை கிராக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து, அதுக்கு டைம் ஆகும், நான் செக் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சொனோகோவோட வீட்டை காட்டுறாங்க. ரான் வந்து, நான் அந்த பஸ் கம்பெனில விசாரிச்சிட்டேன், அந்த டிரைவர் பக்கத்துல தான் இருக்காராம், நம்ம அங்க போய் விசாரிக்கலாம், ப்ளீஸ் சொனோகோ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா 3 பேரும் டாக்ஸில ஏறி போய்க்கிருக்காங்க. சோ அவங்க போகும்பொழுதே அவங்க பின்னாடி இன்னொரு கார் ஃபாலோ பண்ணிக்கிறத கானன் வந்து நோட் பண்றான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரானும் சொனோகவும் போன அந்த பஸ் டிரைவரை கண்டுபிடிச்சு விசாரிச்சுக்கிருக்காங்க. கானன் வந்து ரானோட பேரை சொல்லும் பொழுது அந்த டிரைவர் வந்து, உன்னோட பேரு ரான் மோரியா, நீ எப்ப வருவன்னு ஒரு நபர் வந்து விசாரிச்சாரு, அவர் பாக்குறதுக்கு ஒயிட் கோட் போட்டிருந்தாரு, சன்கிளாஸும் போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்றப்ப ரானுக்கு வந்து அது யாருன்ற விஷயம் வந்து தெரிஞ்சிடுது. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரானும் சொனோகவும் போன அந்த பஸ்ஸை வந்து கிளீன் பண்ண போறாங்க. சோ அதுக்குள்ள நம்ம ரானும் சொனோகவும் வேக வேகமா உள்ள ஏறிடுறாங்க. ரான் வந்து, இந்த கண்ணாடியில தான் நாங்க 2 பேரோட பேரும் எழுதணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அந்த கண்ணாடியில ஊதும் பொழுது நம்ம ரானோ அந்த பெரியவர் எழுதின சிட்டாரான்ற பேரும் தெரிய ஆரம்பிக்குது. சொனோகோ வந்து, அப்படின்னா ரான் சொன்னது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ப்ரொஃபசர் ஆகாசா வந்து நம்ம கானனுக்கு கால் பண்றாரு. ஏய் சினிச்சி, அந்த பாஸ்வேர்டை நான் கிராக் பண்ணிட்டேன், உள்ள வந்து டபுள் என்ட்ரி செய்யப்பட்ட அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ் பல இருக்கு, அது போக இதுல பெரிய பெரிய கம்பெனிஸோட பேரும் பல முக்கிய அரசியல்வாதிகளோட டீடைல்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து, ரான் அந்த சன்கிளாஸ் போட்டிருந்தவன் பெரியவரை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும், அதனால அந்த பெரியவர் வேற வழியே இல்லாம உன்னோட பேக்ல போட்டிருந்திருக்காரு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து, ஏய் ரான் அவர் இறங்கினதா சொன்ன இடத்துக்கு போய் நான் செக் பண்றேன், நீயும் சொனோகவும் இங்கேயே பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரான் வந்து மோரிசனுக்கு கால் பண்ணிக்கிருக்கான். அதே சமயம் சொனோகோ வந்து, ரொம்ப வெக்கையா இருக்கு, நான் வெளியில போய் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறான். அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒயிட் கோட் போட்டு சன்கிளாஸ் போட்டிருந்த ஒரு நபர் வந்து சொனோகோ வந்து
வந்து கடத்திடுறாரு. ஸோ இந்த விஷயத்த அங்க பக்கத்துல இருக்க பஸ் கிளீனர் வந்து நோட் பண்ணிடுறாரு. அந்த விஷயத்த வேக வேகமா ரான்ட்ட வந்து சொல்லிடுறாரு. ஸோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ப்ரொஃபசர் ஆகாஷா வந்து ரான் இப்பதான் என்கிட்ட சொன்னா சொனோகோவை கிட்னாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கானன்ட்ட வந்து சொல்லிக்கிருக்காரு. ஸோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சொனோகோவை கடத்திட்டு அந்த பெரியவரை கட்டி போட்டிருந்த இடத்துக்கே கொண்டு வந்து போட்டுடுறாங்க. அதே சமயம் கானன் வந்து அவன் போய்க்கிருக்க டாக்ஸில வந்து உடனடியாக திருப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே இருக்கிற குறுகலான சந்துக்குள்ள வந்து போறான். ஸோ அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து யூஜின் எக்கானமி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங்கை பார்க்கறான். ஸோ வேக வேகமா ஆகாஷுக்கு கால் பண்ணி ப்ரொஃபசர் உங்ககிட்ட இருக்க டிஸ்க்ல யூஜின் எக்கானமி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு எதுவும் கம்பெனியோட பேர் இருக்கா அப்படின்னு சொல்றப்ப ஆகாஷா வந்து ஆமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து மெதுவா உள்ள போறான். ஸோ அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா உள்ள இருக்க கிட்னாப்பிங் ஹெட் வந்து நான் எந்த பொண்ணை தூக்க சொன்னா நீ எந்த பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்றப்ப அந்த நபர் வந்து இந்த பொண்ணு தான் சார் நீங்க சொன்ன அந்த ஹேண்ட்பேக்கை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றப்ப அதே சமயம் கானன் வந்து கீழே இருக்க ஒரு காரை பார்க்கறான். ஸோ மேலே தொங்கி இருக்க பெல்ட் எல்லாத்தையும் அந்த காரோட கனெக்ட் பண்ணி அங்க இருக்க ஸ்விட்சை வந்து கிளிக் பண்றான். ஸோ அந்த கார் பார்த்துக்கிட்டீங்கன்னா வேகமா மேலே லிஃப்ட் ஆகி அந்த கிட்னாப்பர்ஸ் இருக்க ரூமை இடிச்சுக்கிட்டு உள்ள போகுது. ஸோ கானன் வந்து அந்த கிட்னாப்பர்ஸ் இருக்க ரூமுக்கு வந்துடுறான். சொன்னே அங்க இருக்க கிட்னாப்பர் வந்து யார் நீ அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்னோட பேரு எடகோவா கோனன், நான் ஒரு டிடெக்டிவ் அப்படின்னு சொல்றப்ப அங்க கீழே விழுந்திருக்க அந்த கிட்னாப்பர் வந்து கத்தி எடுக்கிறாரு. சொன்னே கானன் வந்து அங்க கீழே உடைஞ்சு கிடக்கிற காரோட சைடு மிரரை எடுத்துட்டு வேகமா அவனோட ஷூவை பவர் பண்ணிட்டு ஒரு எத்து விடுறான். ஸோ அது பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரெண்டு கிட்னாப்பரோட முகத்திலையும் அடிச்சு ரெண்டு பேரும் அந்த இடத்துல நாக் அவுட் ஆயிடுறாங்க. ஸோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வழியா அந்த ரெண்டு பேரையும் போலீஸ்ட கொடுத்து கைது பண்ண வச்சுடுறாங்க. ஸோ அந்த பெரியவரையும் வந்து கானன் வந்து காப்பாத்திடுறான். ஸோ அந்த பெரியவர் வந்து பைக்கா கன்ஸ்ட்ரக்ஷனோட எம்ப்ளாயின்றது தெரிய வருது. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சொனோகோ வந்து ரான் நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரானை பயங்கரமா கட்டி பிடிச்சி அழுதுக்கு இருக்கான். ஸோ அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிடுது. அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்துக்கிட்டிங்கன்னா மோரிசனோட வீட்டுக்கு கீழே இருக்க காஃபி ஷாப்ல உட்காந்துக்கிட்டு நம்ம ரானும் கானனும் காஃபி குடிச்சுக்கு இருக்காங்க. சொன்னே ரான் வந்து ஏய் கானன் அந்த சிடரன்ற அந்த பெரியவரை நான் எங்கேயோ அடிக்கடி பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அந்த பெரியவர் வந்து பைக்கா கன்ஸ்ட்ரக்ஷனோட எம்ப்ளாயி, அவரை எப்படி நீ அடிக்கடி பார்க்கலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குது, ஏன் நான்லாம் இங்க காஃபி குடிக்க வரக்கூடாதா அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் தெரியுது அந்த சிட்டாரா வந்து அடிக்கடி நம்ம மோரிசனோட வீட்டுக்கு கீழே இருக்க அந்த காஃபி ஷாப்ல வந்து காஃபி குடிக்கும் பொழுதுதான் மோரிசனை பத்தியும் நம்ம ரானை பத்தியும் அவர் தெரிஞ்சுக்கிட்டான்ற விஷயம் வந்து தெரிய வருது. சோ அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிடுது. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.